ஒரு அழகான சிறிய கிராமத்தில் ராமு என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு கவி என்ற நல்ல மனசு கொண்ட மகள் இருந்தாள். அவர் தினமும் விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற நல்ல குணம் கொண்ட மனிதர். ராமுவின் மனைவி உணவு சாப்பிட தயார் செய்து கொண்டிருந்தார்கள். பிறகு கவி தனது அம்மாவை தேடி வந்தாள். வா செல்லம், சாப்பிட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆகி செல்லம். ராமு தனது வேலையை முடித்துக் கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது மகள் வீட்டின் வெளியே நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். கவி, பள்ளிக்கூடம் செல்ல போறையா? சரி, பார்த்து போமா. குழந்தைகளே, நல்ல மனசு இருந்தா வாழ்க்கையில் பெரிய வெற்றி கிடைக்கும். ஆசிரியர் சொல்வதை கவி கவனமாக கேட்கிறார். பள்ளி முடிந்து வீடு சென்றடைந்தால் கவி வீட்டில் தனது அப்பா இருந்தார். அவரை பார்த்து, அப்பா, அம்மா எங்க அப்பா? அம்மா நம்மளுடைய தோட்டத்தில விளைந்த காய்கறிகளை விற்பதற்காக போயிருக்காங்க செல்லம். சரி அப்பா, நானும் போயிட்டு அம்மாக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். அப்படியே எனக்கு ஒரு பென்சில் வாங்கணும்பா, அதையும் கடைக்கு போயிட்டு வாங்கிவிட்டு அப்படியே அம்மா கூட வந்துடுறேன். அப்பாவிடம் சொல்லிவிட்டு தனது அம்மாவை தேடிச் சென்றாள். அப்பொழுது அங்கே ஒருவர் உதவி கேட்டுக் கொண்டிருந்தார். யாராவது இருக்கீங்களா? எனக்கு கண்ணு தெரியாது, என்ன அந்த பக்கம் கூட்டிட்டு போய் விடுங்க. வாங்க தாத்தா, உங்களை நான் கூட்டிட்டு போறேன். நன்றி குழந்தை, நீ செய்த உதவி மிகவும் நல்ல செயல். உன்னை உனது அம்மாவும் அப்பாவும் நன்றாக வளர்த்து உள்ளார்கள். பிறகு அந்த வயதான தாத்தாவுக்கு உதவி செய்துவிட்டு தனது அம்மாவை சென்றடைந்தாள் கவி. வா லட்சுமி, எப்படி இருக்க? காய்கறி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கேன், வந்து வாங்கிக்கோ லட்சுமி. அக்கா, உங்க கவி பாப்பா நல்ல பொண்ணு. அக்கா நிறைய பேருக்கு உதவி செய்யறா, உங்களுக்கும் வீட்டுல உதவி செய்யறா, நல்ல படிக்கவும் செய்கிறா. குழந்தைங்கன்னா இப்படித்தான். தனது தந்தை அழுது கொண்டிருந்ததை பார்த்து அவள் அதிர்ச்சியுடன் அவரை நோக்கி வந்தாள். அப்பா, ஏன் அப்பா அழுகிற? என்ன ஆச்சு? என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க என்று அப்பாவை பார்த்து கவி கேட்டாள். நம்ம வயல்ல பயிரிட்ட பயிர் எல்லாம் வளராமல் போச்சு. தண்ணி இல்லாம காயுது, மழையும் வரல. நான் எப்படி நம்ம குடும்பத்தை பார்த்துப்பேன்? சரிங்க அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அப்பாவிடம் கவி சொல்லிவிட்டு ஊரில் உள்ள தனது நண்பர்களை கூப்பிட்டு கொண்டு சென்றாள். நண்பர்களுடன் சேர்ந்து தனது பள்ளியில் ஆசிரியர் சொல்லியது போல மழை வேண்டும் என்றால் மரம் நட வேண்டும் என்ற யோசனையை செய்தால். குழந்தைகளா, மற்றவர்களுக்கு உதவுவது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வம். இதுபோன்று நீங்களும் உதவி செய்ய வேண்டும்.